பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளே 3n இருக்குது, ரைட் சைடில் 729 இருக்குது. இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா என் கேட்டிருக்கிறாங்க. இதில் வேறு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ண வேண்டியது என்னென்னா ரூட்டை கேன்சல் பண்ணால் தான் அந்த எண்ணை நம்ம பிரித்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ இருக்கிறோம். ஸோ ரூட்டை எப்படி கேன்சல் பண்ணலான்னா, ஒன்றில் இந்த ரூட் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகும் பொழுது பவரில் ஸ்கொயர் வரும். இல்லைன்னா என்ன பண்ணான்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். 2 ஆப்ஷன் இருக்குது. சிலவங்க எப்படி படிப்பீங்கன்னா, ஒரு இக்குவேஷனில் ஒரு சைடு ரூட் இருக்குன்னா ரூட்டை கேன்சல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணிங்கன்னா ரூட்டு கேன்சல் ஆகும். இல்லைனா இந்த ரூட்டை இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போனால் அங்கே இருக்க நம்பருக்கு மேலே பவர் 2ஆக மாறும். ஓகேவா? ஸோ எந்த கான்செப்டில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 3n இருக்குது. நான் இந்த ரூட்டை அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போது 729க்கு மேலே ஸ்கொயர் வந்துடும். ஸோ அடுக்குகள் சமம், அடிமானம் சமம், அல்லது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இங்கே 3n இருக்குது. n வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய 729 நீங்கள் எதாவது மாற்றி ஆகணும்னா 3ஆக மாற்றி ஆகணும். அப்போ தான் இந்த சைடில் இருக்கக்கூடிய பவரையும் அந்த சைடில் இருக்கக்கூடிய பவரையும் ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே 3n இங்கே 729 பவர் 2 வச்சு n is equal to 2ன்னு சொல்லி எழுத முடியாது. உதாரணத்துக்கு இப்போ a பவர் 3 இருக்குது ஈக்குவல் டு அந்த சைடில் a பவர் n இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் n ஈக்குவல் டு என்ன போட முடியும்னா 3ன்னு போட முடியும். பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 729 நீங்கள் 3ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரே வழி டா போடணும். 729 3 பவரில் எழுத தொடங்கணும். 729 3 பவரில் எழுத தெரியாதவங்க என்ன பண்ணிடணும்னா உடனே டா போட்டு 3ஆல் அதை வந்து பிரிச்சுக்கணும். இப்போ 26 மீதி 1 நான் 3 12 3 9 திரும்ப 3ஆல் 8 3 24 அப்புறம் 1 ஒரு 3 3 திரும்பியும் 3ஆல் 2 3 6 7 3 21 3 9 சரி 3 9 3 27 அடுத்து 3 9. இப்போ 3 பவர் எத்தனை போட்டால் இந்த 729 வரணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 3n ஈக்குவல் டு இதை 3 பவர் 6ன்னு எழுதலாம். எதை 729 3 பவர் 6ன்னு எழுதலாம். ஸோ ஆல்ரெடி மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வரணும். a பவர் m த ஹோல் பவர் என்னன்னா a பவர் m இன்டு n. அடுக்குகளை பெருக்கிக்கலாம். அடுக்குக்கு மேலே அடுக்கு வந்து அடுக்கை பெருக்கிக்கலாம். ஸோ 3 பவர் n இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 2 இன்டு 6 வந்து 12ஆக மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பேஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. எனவே நீங்கள் பவரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். n is equal to 12. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஓகேவா? அடுக்குகள் சமப்படுத்தணும், அதுக்கு அடிமானத்தை சமப்படுத்தணும். பேஸை ஈக்குவல் பண்ணால் அடுக்குகள் சமம். இது ஒரு கான்செப்டாக எடுத்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ரைட். இதில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரூட் அந்த சைடு கொண்டு போயிருக்கிறோம், ஸ்கொயராக மாறி இருக்குது. எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது n அடுக்கில் இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பரையும் அடுக்கில் மாற்றணும். ஆனால் அதுக்கு பேஸில் என்ன இருக்கோ அதே பேஸில் கொண்டு வரணும். இங்கே 3 பவர் n இருந்துன்னா அங்கேயே 3 பவர் சம்திங்காக கொண்டு வரணும். அப்போ 729 எப்படி 3 பவராக மாற்றலாங்கிறதுக்கு நான் டா போட்டு சொல்லி தந்திருந்தேன். அந்த டா போட்டு 3ஆம் பாடால் கொடுத்து வந்தீங்கன்னா 3 பவர் 6ங்கிறது 729. ஓகேவா? ரைட். இவ்வளோதான். அப்புறம் அதை 3 பவர் 6ன்னு போட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால 6 12 n is equal to 12. ஈஸியான ப்ராப்ளம் தான். ரைட்டு, இது முடிச்சிட்டோம். அடுத்தது ஸோ இங்கேயும் ஒரு ரூட்டு கணக்கு இருக்குது. ரூட்டுக்குள்ளே 1 + x/144 ஈக்குவல் டு 13/12. இதில் வந்து எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஒன்றும் அதே மாதிரி தான் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரப்போகுது. அதை ஃபஸ்ட்டே எடுத்தாலும் சரி தான், அல்லது அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சைடு கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது யுவர் சாய்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து பண்ணணும். ஏன்னா ஒரு முழு நம்பர் இருக்குது, கூட வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்குது. x/144ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், பின்ன எண். இப்போ முழு எண்ணையும் பின்ன எண்ணையும் ஒரேடியாக ஃப்ராக்ஷனாக மாற்றணும், பின்ன எண்ணாக மாற்றணும். அதுக்கு நீங்கள் பண்ணணுன்னா எல்சிஎம் எடுத்தே ஆகணும். 1 + x/1
144 அப்படிங்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு கீழே 1 இருக்குன்னு நினச்சிக்கிட்டு 1 தான் இருக்குது, 1ஐயும் 144ஐயும் பெருக்கி போட்டிங்கன்னா 144, கிராஸ் பண்ணிங்கன்னா 144 + 1 × x. ஸோ இதுதான் இங்கே வந்துருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ரூட்டுக்குள்ளே வரும். ஸோ ரூட்டுக்குள்ளே 144 + x/144. ஸோ இந்த ஸ்டெப் வந்தப்புறம் ரைட் சைடில் என்ன இருக்குன்னா 13/12. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த ரூட்டை அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 144 + x/144 ரூட் அந்த சைடு போகும்போது த ஹோல் பவர் நான் சொல்லியிருக்கேன். ரூட் அந்த சைடு போனால் என்ன மாறிடும்னு சொல்லியிருக்கேன், பவரில் ஸ்கொயர் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, ரைட்டு. ஸோ 144 + x/144 = 13² = 169. 13 × 13. அதே மாதிரி கீழே 12² 144. 12 × 12 144 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கட் பண்ணிடுவோம் பாருங்கள். 144 கேன்சல். இப்போ ஈஸியாக ஆன்சர் வந்துடும். x = இங்கே இருக்க 144 அந்த சைடு கொண்டு போனால் மைனஸாக மாறும். சரி, அப்போ 169 / 144 = 525. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு கிடச்சாச்சு 25. ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதில் நீங்கள் தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த கான்செப்ட் தெரியாமல் பண்ண முடியாது. இங்கே தெரிய வேண்டிய கான்செப்ட் என்னென்னா அந்த ரூட்டை அந்த சைடு கொண்டு போனால் ஸ்கொயராக மாறுங்கிற கான்செப்ட் தெரியணும். அப்புறம் எல்சிஎம் எடுக்க தெரியணும். அப்புறம் ரெண்டு பேஸ்லேயும் டிவைடரில் இந்த மாதிரி இருந்தால் வெட்டலாங்கிற கான்செப்டை நமக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு a + b/a = அங்கே ஏதோ ஒரு வழி c + d/a இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தாராளமாக ஏஏ கட் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு கட் பண்ண இந்த கான்செப்ட் புரியலைன்னா இந்த ஏயை நேராக அங்கே கொண்டு போய்க்கலாம். a + b இங்கே இருக்கட்டும், c + d இங்கே கொண்டு வந்துடுங்க. சிலவங்க எப்படி கட் பண்ணுவீங்க, இந்த ஏயை நேராக அங்கே கொண்டு போயிருங்க. இப்போ a/aன்னு வரும், ஏஏ கேன்சல். எப்படி பண்ணாலும் சரி தான். அகைன் இங்கே ஒன்றா இருக்கும். நீங்கள் a + b = திரும்ப கிராஸ் பண்ணிங்கன்னா c + d. அதை ஒரே ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிட்டேன், பேஸில் டிவைடில் ஒரே வேல்யூ இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஓகே, மேலேயும் கிராஸ் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. இங்கேருந்து இங்கே 144 இருந்துச்சுன்னா நிறைய பேர் இப்படி வெட்டிடக்கூடாது, இப்படி வெட்டக்கூடாது. பெருக்கல்ல தான் வெட்ட முடியும். ஈக்குவலில் அங்கே மேலேயும் ஒரு சைடில் மேலேயும் ஒரு சைடு கீழேயும் கட் பண்ண முடியாது. ஒரே சைடில் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம். 144 மேலே இருந்துச்சு, கீழே 144 இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சைடில் 144 இருக்கும், நேராக ஈக்குவலுக்கு அந்த சைடில் 144 இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இங்கே 125 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதையும் கட் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணவே கூடாது. இது ஏன்னா நேராக மேலே போகும்போது பெருக்கலாக தான் மாறும், ஸ்கொயராக தான் மாறும். இண்டு ஸோ இப்படி பண்ணிடவே கூடாது, இது தப்பு. மேலேயும் கீழேயும் ஒரே சைடு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சரி, 77 பாருங்கள். இது என்னடா வித்தியாசம், 16 x⁻16 த ஹோல் பவர் 1/2 இருக்கு. ஸோ இதோடைய வேல்யூ நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கிறோம், இவ்வளோதான். இதில் வேறு ஒரு கான்செப்ட் இல்லை. 1/2 இருக்குது. இப்போ இல்லை பவரில் 1/2 என்ன மீன், a பவர் 1/2 மீன்ஸ் √a. ஸோ இதில் நான் செப்பரேட்டாக ரூட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்பருக்கு ரூட் எடுக்கிறேன். இன்ட்டு x⁻16க்கு த ஹோல் பவர் 1/2னே வைக்கிறேன். புரியுதா? ஏன்னா பவருக்கு மேலே பவர் வந்து நான் மல்டிப்ளை பண்ணலான்னு சொன்னேன். இந்த 16க்கு மட்டும் நீங்கள் தனியாக ரூட் எடுத்துடணும். ரெண்டாக பிரித்து எடுத்துகிறேன். 16க்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு தெரியும். 16 எப்படி பிரிக்கலான்னா 2 8 4 2. ஓகேவா?
இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே வந்துடும். ஸோ 4 பெருக்கல் 4 தான் 16. ஸோ நமக்கு ஆன்சர் 2 × 2 என்ன கிடச்சிரும்? 2 கிடச்சிரும். ஸோ இந்த 77வது கணக்கில் 16x⁻16 த ஹோல் பவர் அரை. ஹோல் பவர் அரைனாலே ரூட்டு. ஸோ அந்த வேல்யூ எவ்வளோ ரூட்டுக்குள்ளே எடுக்கிறேன். 16 ரூட்டுக்குள்ளே மாட்டிக்கிடும். ஆனால் x⁻16 த ஹோல் பவர் ரூட்டுன்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ண கஷ்டம். ஸோ அந்த ரூட்டை நான் எப்படி வச்சுக்கிறேன், இதுக்கு மட்டும் நீங்கள் ரூட்டை எடுக்காமல் அரையாக வச்சுக்கிறேன். ஸோ a⁻m த ஹோல் பவர் என்ன அடுக்க பெருக்க போகிறேன். கட் பண்ணால் 8. ஸோ ஆன்சர் கிடச்சாச்சு 2x⁻8. சின்ன கணக்கு. சாரி 2 இல்லை 4. ரூட்டு 16 இல்லை 4 நினச்சிட்டேன். ரூட்டு 16 எப்படி தான் பிரிக்க முடியும்? 4 பெருக்கல் 4ன்னு பிரித்து ஒரு 4 வெளியே எடுக்கலாம். ஸோ 4x⁻8ன்னு வரும். சில நேரம் நம்ம எக்ஸாம்பிள் எப்படி பண்ணிடுவோம், 4 தான் இருக்கும்னு தெரியும். ஆனால் நம்ம ஆப்ஷனை பார்ப்போம் 2ன்னு ஒன்று இருக்கும். நம்ம கண்ணில் நம்ம செஞ்சது 2ன்னு தோணிடும். இங்கே 2 பார்த்தோம்ல. ஸோ 2 பெருக்கி 4 கொண்டு வந்திருக்கணும். நான் 2ன்னு போட்டேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அதுக்கு அடுத்த ப்ராப்ளம்லாம் இன்னொரு மாடலில் ஓகேவா, அடுத்த நாள் பார்க்கலாம். இன்றைக்கி அப்புறம் எக்ஸ் மாடல். ஸோ இப்போ 80வது ப்ராப்ளம். இதுவும் ஈஸி தான். நான் சொன்ன கான்செப்ட் எப்படி அடுக்குகள் சமப்படுத்தணும்னா அடிமானம் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். ஸோ இங்கே பேஸ் பாருங்கள், 2 சைடும் ஈக்குவல் பண்ணால் தான் எக்ஸ் கிடைக்கும். ஒரு சைடில் எப்படி இருக்குன்னா 5 பவர்னு இருக்குது. ஸோ ரைட் சைடில் நீங்கள் 5 பவர்னு மாற்றணும். அப்போ தான் அடுக்குகளை சமப்படுத்தி எக்ஸ் கண்டுபிடிக்கும். ஏன்னா எக்ஸ் எங்கே இருக்குது, பவரில் இருக்குது. ஸோ எக்ஸ் பவரில் இருக்கும் பொழுது நீங்கள் ஈக்குவல் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ 25 உங்களுக்கு 5ஆக மாற்ற தெரியும். 25 எப்படி 5ஆக மாற்றலாம், 5 ஸ்கொயர்னு போட்டுடலாமா. 25 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஓகேவா. அதுக்கு மேலே என்ன இருக்குது, 3x - 4 இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள கிளாஸு ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ யாருக்காவது டவுட் இருந்தால் ரெண்டாவது நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். 5x+3 = நான் இப்போ தான் சொன்னேன், அடுக்குக்கு மேலே அடுக்கு வந்து அடுக்குகளை பெருக்கலாம். அப்போ தான் ஒரேடியாக சிம்பிளிஃபைடாக மாறும். ஏன்னா இது 5க்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயருக்கு மேலே ஒரு 3x - 4 இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியே தரணும். ஸோ இந்த 2 கொண்டு பெருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அதில் உள்ள மிஸ்டேக் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, ரெண்டாவது உள்ள விட்டுருவீங்க. ஸோ இந்த தப்பு இங்கே பண்ணக்கூடாது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்பொழுது மேலே இருக்க அந்த ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 2 கொண்டு 3x மல்டிப்ளை பண்ணும்போது 6x. அப்புறம் இந்த 2 கொண்டு -4 மல்டிப்ளை பண்ணும்போது -8. இப்போ பாருங்கள் 2 சைடும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ x + 3 = 6x - 8. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு போகிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய 6x இந்த சைடு வேணால் கொண்டு வந்துக்கலாம். இல்லைனா இங்கே இருக்க +x அங்கே கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு எது பாசிபிளாக தோணுதோ அதை பண்ணிக்கிடுங்க. ஸோ நான் ப்ரொசீஜராக கொண்டு போனேன்னா எனக்கு இந்த எக்ஸை மட்டும் இந்த சைடு வைக்கிறேன், இந்த +3 அந்த சைடு கொண்டு போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய +x இந்த சைடு கொண்டு வரேன், -6x. ரைட் சைடில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா -8 இருக்குது. இந்த +3 அங்கே போகும்போது -3. ஸோ இந்த சைடு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு ப்ளஸ் டேம் இருக்குது, ஒரு மைனஸ் டேம் இருக்குது. ஸோ ப்ளஸ் டேம் மைனஸ் டேம் வரும்போது டிஃப்ரென்ஸ் பண்ணியே தரணும். அப்போ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணினுடைய அடையாளத்தை போடணும். இதுதான் அதோடைய ரூல். ஸோ இங்கே பெரிய எண் பார்த்தீங்கன்னா 6x, சின்ன எண் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ். இப்போ பெரிய எண்கிறது மைனஸ் 6xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சா 5x. ரைட் சைடில் ஒரே அடையாளமாக இருக்குது. அப்போ ஒரே அடையாளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே அடையாளமாக இருந்துச்சா ஆட் பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால -11. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். x = 11/5. ஓகேவா. ஸோ இதான் பேஸை ஈக்குவல் பண்ணிவிட்டு பவரை ஈக்குவல் பண்ணுறது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாடலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள்.
இங்கே என்னென்னா புதுசாக ஒரு வேரியபிள் கூட ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஒய். போன கணக்கில் அப்படி இல்லை, வரும் எக்ஸ் இருந்ததுனால ஈஸியாக முடிச்சிட்டிங்க, எக்ஸோ நம்பரும் இருந்ததுனால முடிச்சிட்டிங்க. இந்த 81வது ப்ராப்ளம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம் என்னென்னா இங்கே வந்து எக்ஸும் இருக்குது ஒய் இருக்குது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொண்டு வந்து 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்த கணக்கு கொண்டு விட்டுருக்கு. ஆனால் ஃபைண்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஒய் தேவையில்லை. சில ப்ராப்ளத்தில் ஒய் கேட்டிருக்கலாம். ஸோ எது இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ரெண்டுமே கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா பேஸை ஈக்குவல் பண்ணணும். நம்ம ரூல் படி என்ன செய்யணும், பேஸ் பவரில் வந்து இருக்கக்கூடிய வேல்யூவை கேட்கறதுனால நம்ம பேஸை ஈக்குவல் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இங்கே 3 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய 27 நீங்கள் 3 பவரில் மாற்றி ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம 3 டேபிள் போட்டு போட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். 93 27 39. ஸோ 3 பவர் 3ங்கிறது என்னது 27, 39 93 27. ஸோ 27 3 கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்குது, எனவே பவர் ஈக்குவல். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதே மாதிரி இதையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் 243ங்கிறத 3ஆல் கொடுக்க போகிறீங்க, ஏன்னா 3 பவராக மாற்ற போகிறோம். ஸோ 8 1 23 6 மீதி 2 21 7 3 21 3ஆல் கொடுத்தீங்கன்னா 9 3 27 3 9. 3 பவர் எத்தனை வரனா 1 2 3 4 5. ஸோ 3 பவர் 5ங்கிறது 243. ஸோ நீங்கள் 243 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 243 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 3 பவர் 5 ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் வந்து நம்ம 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸும் ஒய்யும் கிடைக்கும். ஸோ அது 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீக்கல் முறைன்னு படிச்சிருப்பீங்க. எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட்னா ஒரு வேரியபிளாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எப்படின்னா 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷனை ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு வேரியபிள் ரிமூவ் ஆகும். எப்படின்னு பாருங்கள், ஏன்னா சேம் வேரியபிளுக்கு ப்ளஸ் மைனஸை வந்து ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். ஸோ 1 2 ஆட் பண்ணாலே எனக்கு 2x. உங்களுக்கு புரிகிறது மாதிரி சால்வ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ 1வது ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதுறேன். அதுக்கு கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதுறேன். ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸையும் இன்னொரு எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x. மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும், கூட்டும் பொழுது 0 ஆகிடும். 5 3 8 கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 4. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஒய் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸை தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டால் போதும். 1வது சமன்பாடில் போட்டால் எனக்கு ஒய் கிடச்சிரும், இல்லைனா 2வது சமன்பாடில் போட்டால் எனக்கு ஒய் கிடச்சிரும். நான் 2வது சமன்பாடில் போடுறேன், எனக்கு என்ன ப்ளஸ் ஒய்லே இருக்குல்ல, தொந்தரவு இல்லை. ஸோ 2வது ஈக்குவேஷனில் போடும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸினுடைய மதிப்பு 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒய் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தேவையில்லாத இந்த சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் 4 அந்த சைடு கொண்டு போனால் -4ன்னு மாறும். அடுத்த லைனில் எனக்கு ஆன்சர் வந்தாச்சு. 5லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 1 வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஒய் ஈக்குவல் டு 1, இவ்வளோ தான் வித்தியாசம். இந்த கண்டுபிடிக்கிறோம். அவங்க இந்த கணக்கில் எக்ஸ் கேட்டதுனால நம்ம எக்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ் கமா ஒய் கேட்டாங்கன்னா ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த கணக்கும் இதே தான். பேஸ் ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் இடையில மைனஸ் இருக்குது. ஸோ அங்கே ஈக்குவல் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்ம பண்ண வேண்டியது வரும். காமனாக வெளியே எடுத்து தான் ஏதாவது பண்ண வேண்டியது வரும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறத 24 வந்து நீங்கள் கடைசியில் பார்த்துக்கலாம். அதை ஈக்குவல் பண்ணண்டா இப்போ 4 பவர்னால் எழுத முடியாது. 4 16 16 நாள் 64 தான் போகணும். ஸோ அதுக்கு பாசிபிள் இல்லை. நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா 2xக்கு மேலே எக்ஸ் அப்படி கேட்டிருக்கிறாங்க. 2xக்கு மேலே எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு. ஃபஸ்ட்டு நம்ம 2x ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எதாவது வழி உண்டான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இதில் தெரிஞ்ச ஒரே ஒரு பாசிபிள் என்ன இருக்குன்னா, a பவர் m ப்ளஸ் என்ன எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா a பவர் m இன்டு a பவர் என்னன்னு பிரிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை தான் நான் அந்த 4 பவர் x ப்ளஸ் 1ல் யூஸ் பண்ண போகிறேன்.
புரியுதா? ப்ளஸில் பவரில் ப்ளஸில் இருக்கிறத நான் இன்டூவாக ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வெளியே எடுக்க வேண்டியது இருக்குது, வேறு வழி இல்லை. ஸோ 4 பவர் எக்ஸ் இன்டு 4 பவர் 1ன்னு பிரிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணால் அதுக்கு முந்தின ஸ்டெப் வந்துடும். ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 அதை தான் நான் ரெண்டாக பிரித்து எடுத்துருக்கிறேன். மைனஸ் 4 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 24. சார் 2 பவர் 4 24. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக ஒரு டேம் வெளியே எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ 4 பவர் எக்ஸ் காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துருவீங்க. ஸோ ஒரு 4 மீதி இருக்குது, ஒரு 4 பவர் 1 மீதி இருக்குது. ஓகேவா? ரைட்டு, மைனஸ் இருக்குது. இந்த 4 பவர் எக்ஸ் வெளியே வந்துச்சுன்னா அப்போ அங்கே 1 இருக்கும். ஈக்குவல் டு 24. ஸோ 4 பவர் எக்ஸ் 4லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 3. இந்த சைடில் 24. 3 நேராக கீழே கொண்டு போயிடலாம். இல்லை அங்கேருந்து வாய்ப்பாடு சொல்லி வெட்டிருங்க. 1 3 3 எண் 3 24. கீழே கொண்டு போய் வெட்டலாம், அப்படியே வச்சா வெட்டிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 4 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 2x தேவைப்படுது. ஸோ இதுக்கு பவரில் எனக்கு 2x கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாகிடும். இதை 4 பவர்னு மாற்ற முடியாது, ஆனால் இதை 2 பவர்னு மாற்றலாம் ஈஸியாக. 8 4 2 பவர்னு மாற்றிடலாம். 4 எப்படி 2 பவர் மாற்றலாம், 2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? மேலே ஒரு எக்ஸ் இருக்கா, 8 எப்படி 2 பவரில் மாற்றிங்கன்னா 2 பவர் க்யூப்னு மாற்றிக்கலாம். ஸோ 8 டா போட்டு பார்த்தீங்கன்னா 2ஆல் 4 2 8, 2 க்யூபுங்கிறது 8ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 8 வந்து 2 க்யூப்னு எழுதிட்டேன். அடுக்கை பெருக்கிக்கலாம். அடுக்கு மேலே அடுக்கு வந்தால் என்ன செஞ்சுக்கலாம், பெருக்கிக்கலாம். ஸோ அடுக்குக்கு மேலே அடுக்கு 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 2x ஈக்குவல் டு 2 பவர் 3. இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்கா? பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 3 கிடச்சாச்சு. அவன் கணக்கில் நமக்கு 2x கேட்கல, 2xக்கு மேலே எக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ இந்த எக்ஸ்லேருந்து கண்டுபிடிங்க. 2xலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா இந்த பெருக்கல் 2 அந்த சைடு போகும்போது வகுத்தல் 2ஆக மாறிச்சு. ஸோ அவன் கேட்டிருக்கிறது நம்ம 2xம் வச்சுருக்கிறோம், எக்ஸும் வச்சுருக்கிறோம். அவன் கேட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 2xக்கு மேலே ஒரு எக்ஸ் கேட்டிருக்கிறான். எனக்கு 2x மதிப்பு தெரியும் 3, அதுக்கு மேலே ஒரு எக்ஸ் போட சொல்கிறான் 3/2. ஸோ ஆப்ஷனில் இப்படி இருந்தால் ஓகே, அல்லாட்டா இதை எப்படி ஆப்ஷனில் எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் 3√3 இருக்குது. 3√3 இருக்குது. 3√3 இதுலேருந்து எப்படி கொண்டு வர முடியும்னா கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்னா 3/2ங்கிறது 1.5. 3/2ங்கிறது 1.5. 1.5ன்னா 1 1/2 மிக்சடு. இதான் 1.5ன்னு சொல்லுவோம். இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனை மாற்றிங்கன்னா 2 × 1 2 + 1 3/2. ஓகேவா? அப்போ 3/2 எப்படி பிரித்து எழுதலாம், 1.5ன்னு எழுதலாம். 1 + 1/2. இப்போது நான் இதை பிரிக்க போகிறேன். ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் மாடலில் தான் பிரிக்க போகிறேன். 3 பவர் 1 இன்டு 3 பவர் ஆஃப். அடுக்க கூட்டலாமா என்ன? ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் ப்ளஸ் என். அப்போ 3 பவர் 1 + 1/2னா 3 பவர் 3/2 வந்துடும். ஸோ இந்த 3/2 நான் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிறேன், எனக்கு ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி ஆன்சர் கொண்டு வரதுக்காக. ஆப்ஷனில் எனக்கு என்ன இருக்குன்னா 3 பவர் 1னா 3. எந்த நம்பருக்கு மேலே அரை இருந்தாலும் எப்படி போட்டுக்கலாம், ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலான்னு படிச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு மேலே அரை இருந்தாலும் அரையை எதாக மாற்றிக்கலாம், பவரில் அரை இருந்தால் ரூட்டாக மாற்றிக்கலாம். ஸோ √3. ஸோ எனக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டேன் 3 × √3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு மாடல். என்ன மாடல்னால் பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து எக்ஸு ஒய்இ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறோம், நம்ம வேல்யூவாக வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ பேஸ் மாடலை நான் இப்போ ஓரளவு சொல்லி வந்திருக்கேன். நீங்கள் இதே மாடலில் வேறு எங்கேயா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ரைட். ஓரளவு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அடுத்தது வேறு என்ன மாடல் பார்க்கணுன்னா பார் மாடல் கணக்கு இருக்குது. ஸோ அந்த பார் மாடல் கணக்கையும் பார்த்துருவோம் இன்றைக்கி. முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிடுங்க. ஸோ இதே பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எடுக்க நீங்கள் அந்த கணக்கெல்லாம் நோட்டில் சால்வ் பண்ண தொடங்கிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி வந்து விளையாட்டு இல்லை. ஓகேவா? ஏதோ ஸ்கூல் புக்கு
4 லைன் படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறக்கூடிய கதை கிடையாது. ஸோ யார் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இது கதவு திறந்து விடும். கொஞ்சம் லக்கும் வேணும், அது வேறு. ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வர லக்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் நம்ம கடைசி நாள் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு நமக்கு அன்றைக்கி ஒரு நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் தப்பாக சில கொஸ்டின்ஸுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியாது, ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனில் ஒரு 5 மார்க் விழலாம். யாருக்குமே தெரியாத கொஸ்டின் 5 மார்க் நீங்கள் கரெக்டாக விழலாம், அவங்க லக் இருக்காங்க. ஸோ நான் அதையும் குறைச்சி மதிப்பிடலை. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் அன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு லக், ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிளியர் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஒரு லக்கு உங்களுக்கு கை கூடலைன்னா கண்டிப்பாக அதோட ஒரு பெட்டரான ஒரு எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக அதே ஹார்ட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிளிக் ஆகும். ஓகேவா? சரி, ரைட், அடுத்தது போயிடுவோம். ஸோ இந்த மாடல் சொல்லி தரணும்னு நினச்சேன். 86, 87 இது ரொம்ப ஈஸியான கணக்கு. ஸோ இது எப்படின்னா, இந்த கணக்குலேருந்து வரேன், 87லேருந்து வரேன். ஒன் மைனஸ் 1/2 அப்படியே இந்த ட்ரெயின் பட்டி போன மாதிரி இந்த கணக்கு போயிட்டே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜின், அப்புறம் 1/2, திரும்பி இன்ஜின் 1/3, அப்படி ஒரு 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 சீக்வன்ஸில் போயிட்டே இருக்கும். அது பார்த்தாலே ஒரு சீக்வன்ஸ் தெரியுதா? அரை, 1/3, 1/2, ஃபஸ்ட்டு எல்லாமே 1 அப்புறம் 1/2, 1/3, 1/4 எக்ஸட்ரா 1/n. திடீர்னு இப்படி கொண்ட கணக்கை முடிச்சு விட்டான். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டான். இது ஒரு ஃபார்முலா, ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்முலா. ஸ்கூலில் இந்த ஸ்டாண்டர்டில் படிச்சிங்கன்னு ஞாபகம் இல்லை, பழைய புக்கிலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ நியூவில் இருக்கான்னு தெரியல. இதுக்கு என்ன வரும்னா 1/n வரும். இதுக்குடைய ஃபார்முலா என்னது? 1/n. சப்போஸ் இதே கணக்கை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே 2ல் இருக்குது, இங்கே 1 வரும், இங்கே 3 இருக்குது, இங்கே 2/n வரும் ஆன்சர். ஓகேவா? அப்போ 2/n ஃபார்முலாவாக ஆச்சுன்னா இது எப்படி எழுதணும்னா 1 மைனஸ் 1/3, அப்புறம் 1 - 4, அப்புறம் எக்ஸட்ரா ப்ளஸ் லாஸ்ட்டில் 1 மைனஸ் 1/n இப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கு நீங்கள் இந்த 3 இருந்துச்சுன்னா இங்கே 2/n போட்டுருங்க டைரெக்டாக. இது ஷார்ட்கட் மாதிரி. இல்லைனா ஈஸியாகவும் சால்வ் பண்ணலாம், அது வேறு விஷயம், நான் ரெண்டாவது சொல்லி தரேன். ஸோ இது 1/n மைனஸ் இல்லை 1/n, இது 2/n. ஸோ இது எப்படி 1/n வந்துச்சுன்னு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். எப்படின்னா, உதாரணத்துக்கு இதை சால்வ் பண்ணுறேன். 1 - 1/2 LCM 2 இதை கொண்டு பெருக்குவீங்க, கிராஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். 1 2 பெருக்கி 2 போட்டேன். இதை கொண்டு இதை பெருக்கும்போது 2, 1 கொண்டு 1 பெருக்கும்போது -1. ஸோ இங்கே வந்து 1/2 வரும். அதே மாதிரி இது 3 - 1னா 2/3 வரும். இது 4 - 1னா 3/4 வரும். பார்த்தீங்களா சீக்வன்ஸ் புரியுதா? ஸோ இதை நான் என்ன போட்டுக்கலாம் ரெடியா? 1/2, அப்புறம் 2 இங்கே போவோம், 3 இங்கே போவோம், 4 இங்கே போவோம். ஸோ அப்படி எக்ஸட்ரா போட்டு கடைசி நம்பரை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா n - 1/n வரும். அப்போ அதுக்கு முந்தின நம்பர் எப்படி இருக்கும்? n - 2 கீழே எப்படி இருக்கும்? அதுக்கு முந்தின நம்பர் இருக்கும். இந்த n - 1 இங்கே வரும், கிராஸில் வந்துகிட்டே இருக்கும். இந்த 3 இங்கே வரது மாதிரி, இந்த 2 இங்கே வரது மாதிரி, இங்கே என்ன வரும்? n - 1 வரும். ஸோ இப்போ எல்லாமே கட்டுக்கு போகுது பாருங்கள். 2க்கு 2 வெட்டு, 3க்கு 3 வெட்டு, 4க்கு 4 வெட்டு, அப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? எக்ஸட்ரா போட்டிருக்கனால கடைசியாக உள்ள 2 டைம் எப்படி வெட்டுக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த n - 1 n - 1 கேன்சல் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு n - 2 இருக்கும், அந்த n - 2 இந்த n - 2 கேன்சல் ஆகும். கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க n - 1 போயாச்சு, ஃபஸ்ட்டில் இருக்க 1 இருக்குது, கீழே இருக்கக்கூடிய n இருக்குது. ஸோ அப்படி தான் என்ன வந்துச்சு? 1/n வந்துச்சு ஃபார்முலா படி. ஓகேவா? ஒருவேளை இதே கணக்கில் இப்படி கேட்கலாம், 1 - 1/2, 1 - 1/3, எத்தனையும் காற்று போட்டு எக்ஸட்ரா கடைசி நம்பர் 1 - 1/10 கேட்கலாம், 100 கேட்கலாம், 1000 கேட்கலாம். மேலே இருக்கக்கூடிய கணக்கே வச்சுக்கலாமே, 1000 கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு கேட்டாங்கன்னா இதை சால்வ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், டக்குன்னு இதுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஷார்ட்கட் 1 - 1/2னா 1/n ஃபார்முலா. மேக்ஸிமம் கடைசி நம்பர் என்னது? 1000. இதான் என்னது? ஆன்சர். ஓகேவா? டைரெக்டாக எழுதிடலாம். இது ஒரு மாடல். ஸோ அப்படியே 86வது கணக்குக்கு போகிறேன். இதே கணக்கு ஃபார்முலா 2/n. ஸோ 2/n இடத்துல 1000 கட் பண்ணிங்கன்னா 1/500.
ஆன்சர் 1/500. ஸோ ஒருவேளை இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் தெரியலனா இதை சால்வ் பண்ணலாம். நம்பரில் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா இதே மாதிரி தான் 3 - 1 3 எல்சி எடுக்கிறேன். 3 - 1 2/3 பெருக்கல் 4 - 1 3/4 இப்படி எக்ஸட்ரா போட்டுட்டு கடைசியாக 1000 - 1 999/1000. ஓகேவா? அப்போ இதுக்கு கீழே என்ன வரும்? இதே நம்பர் வெட்டுக்கு போகக்கூடிய நம்பர் இங்கே வந்துட்டு இருக்கும். இப்படி தான் கூட்டிகிட்டு 3 அடுத்து 4 4 அடுத்து 5 இப்படி போயிட்டே இருக்குமா? கடைசியாக 999 என்ன வரும்? 1000 வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வந்துருக்கும்? 2 3 4ன்னு வரும்போது இங்கே என்ன வரும்? 900 அதுக்கு முந்தின நம்பர் வரும் 998. ஸோ இப்போ கட் பண்ணுங்க. 3 3 கேன்சல், 4 4 கேன்சல், 999 கேன்சல், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 998 இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்படி எல்லாமே கேன்சல் ஆகி போய் கடைசியாக வரக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய 2ம் கீழே இருக்கக்கூடிய 1000. ஸோ 2/1000ங்கிறது நான் கட் பண்ணி போட்டால் 1/500. ஸோ இப்படி சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்கு பதிலாக ஞாபகம் இருந்தால் இந்த ஃபார்முலா 2/n, இங்கே ஃபார்முலா 1/n. ஓகேவா? ஸோ இந்த 2 டைப்பும் சொல்லி தந்துருக்கிறேன். ரயில் பெட்டி கணக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ இந்த மாடல்னு சொல்லி தரணும்னு நினச்சிட்டேன், சொல்லி வந்துட்டேன். ஓகே, இன்னும் ஒரு டைப் இருக்குது பார் மாடல். இன்றைக்கி அதை முடிச்சிடும். அப்போ என்ன ஒரு கிளாஸோட நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 அல்லது 2 கிளாஸில் சிம்பிளிஃபிகேஷனை கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஆல்ரெடி கொடுத்த கணக்கெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். ஏதாவது கணக்கு இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். சிலவங்க அனுப்பியிருக்கிறீங்க. என்னால் அது ஆமாம் 1 2 பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன், மற்றவங்களுக்கு இன்னும் கொடுக்க முடியலை. ஸோ அந்த கணக்கெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது ஓரளவு அந்த கணக்கு புரியலாம். ஸோ இது வழி கணக்கு, இது 2வது பார்க்கலாம். பார் கணக்கு எங்கே இருக்குது? ஸோ அன்னைக்கு ஒரு கணக்கு நான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பாரை தான் சால்வ் பண்ணணும். பாரை சால்வ் பண்ணுறதுங்கிறது இந்த மைனஸை தனியாக விட்டுறணும். அதை அந்த பார் கூட எடுக்கக்கூடாது. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த 5 மைனஸுங்கிற இடத்துல அதை போட்டுக்கணும். ஏதோ ஒரு வேல்யூ அதை போட்டுக்கணும். அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணி முடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் போர்டு மாஸ் அப்ளை பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பவரில் பார் உள்ள கணக்கு இப்படி தான். சரி, இது 93வது கணக்கை பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு. ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், 1க்கு மேலே எது வந்தாலும் 1 தான். 1க்கு மேலே எந்த நம்பர்ஸ் வந்தாலும் 1 தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே மைனஸ்னு ஒரு இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ மைனஸுக்கு மேலே ஒத்த நம்பர் வந்தால் மைனஸு, மைனஸுக்கு மேலே பவரில் ஈவன் நம்பர் எந்த நம்பர் வந்தாலும் சரி தான். இப்போ உதாரணத்துக்கு -1க்கு மேலே ஸ்கொயர்டு வந்துச்சுன்னா நீங்கள் +1 எழுதிக்கலாம். -1க்கு மேலே 3 வந்துச்சுன்னா நீங்கள் -1 எழுதிக்கலாம். -1க்கு மேலே 4 வந்தாலும் திரும்பி நீங்கள் என்ன தான் எழுதிக்கலாம்? +1 தான் எழுதிக்கலாம். ஸோ 1ங்கிறதுக்கு மேலே என்ன வந்தாலுமே சரி தான், அது என்ன தான் 1 தான். ஸோ அது ப்ளஸ்ஸாக மைனஸாக வரது டிட்டர்மின் பண்ணுறது. -1 கொடுத்துருந்தாங்கன்னா டிட்டர்மினேஷன் பண்ணுறது ஆட் நம்பராக ஈவன் நம்பராக. ஸோ இங்கே 50ங்கிறது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், ரெட்டை எண். ஸோ மைனஸுக்கு மேலே ரெட்டை எண் வந்து அது ப்ளஸ்ஸாக மாறிடும். 1க்கு மேலே 50ங்கிறது 1 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 1. ஸோ அடுத்த கணக்கை பாருங்கள். இது ஈஸியான கணக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னா பவரில் மைனஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? உதாரணத்துக்கு x⁻−1 இது எப்படி எழுதலாம்? 1/xன்னு எழுதலாமா? படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். பவரில் a⁻−1னா 1/a, a⁻−2னா என்ன வரும்? 1/a² வரும். புரியுதா? 1 தான் வரும். ஆனால் பவரில் நம்பர் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி. அப்போ a⁻−3னா எப்படி எழுதுவீங்க? 1/a³ அப்படி எழுதுவீங்க. a⁻−4னா எப்படி எழுதுவீங்க? 1/a⁴ எழுதுவீங்க. ஸோ இங்கே அப்போ எப்படி எழுதணும்? 1/3 எழுதணும். புரியுதா? ஒரு பின்ன எண் இருக்குது, அதுக்காக நீங்கள் பயந்துடக்கூடாது. அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஆப்ஷனில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இதை கணக்கை கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கை நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பவரில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷனில் வந்து நம்பரில் மாறி இருக்குது. ஆப்ஷனில் எனக்கு கொடுத்துருக்க நம்பர் என்னென்னா 81ங்கிறத கொண்டு வரணும். ஸோ 81 கொண்டு வரது பெரிய விஷயமே கிடையாது. எப்படின்னு பாருங்கள். 1/1க்கு மேலே 4 வந்துடும். அதே மாதிரி 3க்கு மேலேயும் 4 வந்துடும். ஸோ 1/1க்கு மேலே 4னா 1,
3க்கு மேலே 4ங்கிறது 3 4 தடவை எழுதி பெருக்கணும். 3 4 12ன்னு போட்டுறக்கூடாது, நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவீங்க. ஸோ 3க்கு மேலே 4ங்கிறது 3 4 டைம்ஸ் எழுதணும். 3 9 9 3 27 27 3 இல்லைன்னா 3 9 3 9 9 81. ஸோ முடிஞ்சா மேலே இருக்கிறது ஒரு முழு எண், கீழே இருக்கிறது ஒரு பின்ன எண். ஒரு முழு எண்ணையும் பின்ன எண், அதாவது கீழே பின்ன எண் இருந்தால் நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணலான்னு தெரியும். ஸோ அப்போ 1 பெருக்கல் 81/100 தலைகளாக மாறிடும். இந்த 81/81ங்கிறது தலைகளாக மாறி 81/1. ஸோ ஆன்சர் 81. ஸோ அந்த பார் கணக்கு தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி தான் செய்ய முடியும். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த டைமில் மறந்துடக்கூடாது. ஆக்சுவலாக எப்படின்னா பார் வந்துச்சுன்னா இந்த பாருக்கு உள்ள எத்தனை நம்பருக்கு மேலே பார் வருதோ அத்தனை 9 போடணும் கீழே. ஓகேவா? உதாரணத்துக்கு இதே கணக்கை பார்த்துக்கலாம். ஸோ 0 பாயிண்டில் இருக்குது, 4 to 7க்கு மேலே பார் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி எழுதலாம்னா, ஆக்சுவலாக பார் எதுக்கு போடுவோம்? இப்போ உதாரணத்துக்கு 10 இருக்குது. 10 3ஆல் வகுத்தீங்கன்னா 3 9 மீதி 1 புள்ளி வச்சு 0 இறக்குவீங்க. 3 9 திரும்பியும் 0 இறக்குவீங்க. 3 பை அப்படி எக்ஸட்ரா போய்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன போட்டுக்கலாம், 3.33ன்னு வரும்போது நீங்கள் என்ன போட்டுக்கலாம், 3.33 மேலே ஒரு பார் போட்டு விட்டுக்கலாம். அது அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம். 33 33 33ன்னு கண்டினியூ ஆகும். 3.3க்கு மட்டும் போட்டு விட்டிங்கன்னா 3.33333333 சில எப்படி போடுவாங்க 3.30 அப்படின்னா என்ன அர்த்தம், 30 30 30 30 30ன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? 3.3க்கு மேலே பார் போட்டால் என்ன அர்த்தம், 3.333333ன்னு போயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் பார். ஸோ இந்த பாரை கொடுத்துக்கிட்டு இதை வந்து பின்ன என்ன மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், ஈஸியாக முடிச்சு விட்டுருவோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாரை ரிமூவ் பண்ண போகிறோம். பாரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் எதுவுமே புள்ளி இல்லை. ஸோ புள்ளியே நமக்கு தேவையில்லை. 427 427லே வச்சுக்கிடுங்க. எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருந்துச்சுன்னு பார்க்கணும். 1ஆம் டிஜிட், 2ஆம் டிஜிட், 3ஆம் டிஜிட். 3 டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்குன்னா 3 தடவை 9 போட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் இதுதான் ஆன்சர். சப்போஸ் இந்த 0 பாயிண்ட் இல்லாமல் 1 பாயிண்ட் இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்க வேண்டியது வந்துடும். இதில் 1 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1+ன்னு சொல்லி இதே மாதிரி போட்டுட்டு எல்சிஎம் எடுத்து சுருக்கி செய்யணும். ஓகேவா? அது வேறு பெரிய ப்ராசஸ், அடுத்ததில் பார்த்துடலாம். ஸோ இந்த கணக்கில் 0 பாயிண்ட் இருந்ததுனால நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட்டீங்க, பாரம் 427 போட்டிங்க. போட்டுட்டு 3 டிஜிட்டுக்கு மேலே பார் இருந்தால் 3 9 போடணும். சரி, அடுத்த கணக்கு பாருங்கள், 1.45 பார். ஸோ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லித்தரேன். இப்போ 0.49 பார் இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் விட்டுறணும், 0 விட்டுறணும், 49 அப்படியே எழுதணும். 2 டிஜிட்டுக்கு மேலே பார் வந்திருக்கு. ஸோ 9 9 போடணும். புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சா இவ்வளோதான் விஷயம். ரைட், இல்லை பெரிய வித்த ஒன்றும் கிடையாது. சரி, இனிமேல் தான் ஒரு சின்ன வித்தை வருது. அந்த வித்தையை பார்த்துருவோம். இது வந்து 1 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, 4/4. சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா அதே தான். அங்கே 0 பாயிண்டில் இருந்ததுனால நம்ம விட்டோம். ஆனால் இங்கே அந்த இதே மாதிரி பாயிண்ட்லாம் வரக்கூடாது. 1+ன்னு போட்டுட்டு 1.0 இருந்தால் 1+ன்னு போட்டுட்டு 45/2 நம்பருக்கு மேலே பார் இருக்கிறதுனால 99. ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷன் வருதான்னு பார்க்கணும். எல்சிஎம் 99, இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்கி வச்சிட்டோம். கிராஸ் பண்ணிங்கன்னா 99 + 1 45 பிறகுனா 45. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 + 45 145, 1 குறைச்சிங்கன்னா 144/99. 1 5 கூட்டினீங்கன்னா 4 கூட 5 5 4 9, 3ஆம் பாடலையும் போகும், 9ஆம் பாடலையும் போகும். ஸோ 9ஆம் பாடால் போகுங்கிறதுனால வெட்டி தெளிக்கிறோம். 11 9ஆம் பாடம் 1 9 9 1 9 9 1 9 9 மீதி எத்தனை 5 5 வரும்போது 9654 16. ஆன்சர் 16. 3ஆம் பாடலையும் வெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை, வரும் ஆன்சர் வரும். 2 ஸ்டெப்பாக வரும், அவ்வளோதான். சரியா? இப்போ ஆன்சர் உங்களுக்கு 16/11 கரெக்டாக வந்துடுச்சா?
கான்செப்ட் புரிஞ்சுதானே? இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போம். 1.55 பார்ன்னு இருக்கு வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? 1 + 55 அப்படியே எழுதிக்கிட்டு 2க்கு மேலே 2 நம்பருக்கு மேலேயும் பார் இருக்கிறதுனால 99. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் 99. இந்த 99 நேராக கிராஸ் பண்ணும்போது 99 + 1 55 குறைக்கணும் 55, 100 55 155 154 1 குறைக்கணும். இல்லைன்னா கூட்டி இருந்தாலும் போதும். கீழே 99. இது வந்து கரெக்டாக 5 4 9 9 1 10 3 வாய்ப்பாட்டுக்கும் போகாது, 9ஆம் வாய்ப்பாட்டுக்கும் போகாது. ஸோ இதான் ஆன்சர். சரி, இனிமே அடுத்தது பார் வந்து எங்கேயாவது டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும். பார்ப்போம் அடுத்த கணக்கில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நோட் பண்ணிக்கிடுங்க. பார்த்தீங்களா, பார் மிஸ் ஆகுது. ஒரு நம்பருக்கு மேலே பார் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகும்போது 2 9 தான் போடணும். ஆனால் இருக்கிறதோ 3 டிஜிட். அப்போ ஒரு நம்பருக்கு பதிலாக ஒரு 9க்கு பதிலாக 0 ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான், வேறு இதில் ஒரு சங்கதியும் கிடையாது. ஒன்றும் குழம்பண்டா. ஸோ 0 ரிமூவ் பண்ணுறேன், பாயிண்டை ரிமூவ் பண்ணுறேன், 416 அப்படியே எழுதுகிறேன். ஆனால் எந்த நம்பருக்கு மேலே பார் வரலையோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? 4க்கு மேலே பார் வரல, 4 நம்பருக்கு மேலே பார் வரல, அப்போ 4 மைனஸ் பண்ணணும். கீழே அதே மாதிரி ஒரு சம்பவம். 2 டிஜிட்டுக்கு மேலே தான் பார் இருக்குது. அப்போ 2 9 போடணும். இருப்பதோ 3 டிஜிட். அப்போ ஒரு டிஜிட்டுக்கு பதிலாக 0 சேர்க்கணும். ஓகேவா? அப்போ இதுதான் முக்கியம். மறந்து போவோம். அந்த மைனஸ் பண்ணுறக்கூடிய சமாச்சாரம் மறந்து என்ன போட்டுருவீங்க? 416/990ன்னு போட்டுருவீங்க. 4 விட்டுருவீங்க. ஸோ அந்த 4 மைனஸ் பண்ணியே தீரணும். அப்போ மேலே இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 412/990. ரெண்டுமே ஈவன் நம்பரில் இருக்கிறது. 3 4 7. சரி, அப்போ என்ன பண்ணணும்? 2ஆம் வாய்ப்பாடு சொல்லி அடிக்கணும். அடிச்சிங்கன்னா 2 4 2 டிஜிட் சேர்த்து எடுக்க போகும்போது 6 2 12 இப்படி போட்டுறக்கூடாது. இடையில ஒரு 0 போடணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். 4 2 கொண்டு வெட்டுவாங்க. அடுத்தது 12 சேர்த்து வெட்டிடுவாங்க. 26ன்னு போட்டுருவாங்க. 26 வராது. 2 டிஜிட் சேர்த்து எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் 2 டிஜிட் சேர்த்து எடுக்கும் பொழுது 0 இடையில ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தாலே புரியும். இதில் பாதி தான் எத்தனை 412 பாதி தான் 206 வரும். 26 402 412 பாதி வராது. அப்படியும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் செய்கிறது தப்பாக சரியானு புரிகிறதுக்கு. சரி, கீழே 2ஆம் வாய்ப்பாடு சொல்லி வெட்டுறேன். 4 4 2 8 மீதி 1 92 18 மீதி 1 2 10. ஸோ 495 4 206 தான் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதானே?